எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஜுவாலஜி, அதாவது 12ஆம் வகுப்பு விலங்கியல் பாடம் 3 இனப்பெருக்க பலன். இதிலுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கீழ்வருவனவற்றுள் HIV, ஹெப்பாட்டிட்டிஸ் பி வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றிய சரியான கூற்று எது? ட்ரைகோமோனியாசிஸ் பற்றிய சரியான கூற்று ஆப்ஷன் இ. HIV என்பது நோய் கிருமி, பிற அனைத்தும் நோய்கள். இரண்டாவது கேள்வி, கீழ் உள்ள குழுக்களுள் பாக்டீரிய பால்வினை நோய் குழுவினை குறிப்பிடுக. கீழ் உள்ள குழுக்களுள் பாக்டீரிய பால்வினை நோய் குழுவை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஆ, கிரந்தி கிளாமிடியாசிஸ் வெட்டை நோய். கிரந்தி கிளாமிடியாசிஸ் வெட்டை நோய். அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? கீழ்வருவனவற்றுள் சரியான கூற்று ஆப்ஷன் இ. எதிர் உயிரி பொருட்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த இயலும். எதிர் உயிரி பொருட்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோயை எளிதில் குணப்படுத்த முடியும். அடுத்தது, இனப்பெருக்க நலனுக்கான பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு கருத்தடை மாத்திரை அண்டசெல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறது? ஆப்ஷன் ஆ, FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, கீழ்வரும் அணுகுமுறையில் எது கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளை பற்றி வரையறுத்து கூறவில்லை? ஆ, விந்து குழல் தடை விந்து செல்லாக்கத்தை தடை செய்யும். அதாவது இது விந்து செயலாக்கத்தை, இதுதான் கீழ்வரும் அணுகுமுறையில் கருத்தடை சாதனங்களின் செயல்பாடுகளை பற்றி வரையறுத்து கூறவில்லை. அடுத்த ஆறாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியானதை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை படித்து சரியானதை தேர்வு செய்க. கூற்று, ரப்பரால் செய்யப்பட்ட திரை ஜவ்வுகள், கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண்ணினப்பெருக்கம் பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் மூட பயன்படுகின்றன. கூற்று 1 சரி. மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகள் ஆகும். கூற்று ஆ தவறு. அப்போ கூற்று ஆ சரி, ஆ தவறு. அடுத்து ஏழாவது கேள்வி, பொறுத்துக. பாருங்க, வரிசை 1ஐ வரிசை 2உடன் பொருத்தி சரியான விடை தொகுப்பை தெரிவு செய்யவும். தாமிரம் வெளிவிடு IUD, இதுக்கு ஆப்ஷன் இது மல்டிலோட் 375. அடுத்து ஹார்மோன் வெளிவிடு IUD, இதுக்கு LNG 20. மருந்தில்லா IUD, லிப்பல் வளைய IUD. அடுத்து மாத்திரைகள் சாஹெலி. அப்போ ஆப்ஷன் இ. அடுத்த கேள்வி, கீழ்வருவனவற்றுள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றி தவறான கூற்று எது? கீழ்வருவனவற்றுள் ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளின் செயல்கள் பற்றி தவறான கூற்று ஆப்ஷன் ஆ, விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல். விந்து செல்லாக்கத்தை தடை செய்தல். ஸோ இந்த பாடத்துக்கு 8 ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் இருக்குது. வணக்கம்.
12th ஜுவாலஜி, அதாவது 12ஆம் வகுப்பு விலங்கியல், பாடம் 4, அதாவது மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். இந்த பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினா பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கேள்வி, இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? இரத்த கசிவு நோய் ஆண்களில் பொதுவாக காணப்படும் காரணம் என்ன? ஆப்ஷன் இ, எக்ஸ் குரோமோசோமில் ஒடுங்கு பண்பு கொண்டுள்ளதால். எக்ஸ் குரோமோசோமில் ஒடுங்கு பண்பு கொண்டுள்ளதால். அடுத்து இரண்டாவது கேள்வி, மனிதனின் ஏபிஓ இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது. மனிதனின் ஏபிஓ இரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது பல்கூட்டு அல்லீல்கள். பல்கூட்டு அல்லீல்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள், அதாவது ஏ, ஏபி மற்றும் பி என்ற இரத்த வகைகளை கொண்டுள்ளனர். இவர்களின் பெற்றோர்கள் எவ்வகையான மரபு வகை விகிதத்தை கொண்டிருப்பார்கள்? இதுக்கு IAIO மற்றும் IBIO. ஸோ இந்த வகை தான் கொண்டிருப்பார்கள். அடுத்து நான்காவது கேள்வி, கீழ்கண்டவைகளில் தவறானவை எது? ஆப்ஷன் இ, பல்கூட்டு அல்லீல்கள் குரோமோசோமின் வெவ்வேறு இடத்தில் அமைந்துள்ளன. பல்கூட்டு அல்லீல்கள் குரோமோசோமின் வெவ்வேறு இடத்தில் அமைந்துள்ளன. அடுத்த ஐந்தாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததிகள் பெற்றோர்கள் ஏ இன்டு பிக்களுக்கிடையே பிறக்க சாத்தியம் உண்டு? இதுக்கு ஆப்ஷன் இ, ஏ பி ஏபிஓ மற்றும் ஓ. அடுத்து, கீழ்கண்ட எந்த புறத்தோற்ற சந்ததி பெற்றோர்களின் மரபு வகையான IAIO இன்டு IAIBகளுக்கிடையே பிறக்க சாத்தியமில்லை? ஓ வகை. அடுத்து ஏழாவது கேள்வி, பெற்றோர்களான டிடி இன்டு டிடிகளுக்கிடையேயான பிறக்கும் RH காரணியை பற்றி பின்வருவனவற்றில் எது சரியானவை? ஆப்ஷன் இ, 4/1 RH ஆக இருப்பார்கள். அடுத்து எட்டாவது கேள்வி, 2 பெற்றோர்களின் இரத்த வகையும் ஏபி ஆக இருக்கும்போது சந்ததிகளின் இரத்த வகை என்னவாக இருக்க முடியும்? 2 பெற்றோர்களின் இரத்த வகையும் ஏபி ஆக இருக்கும்போது சந்ததிகளின் இரத்த வகை என்னவாக இருக்க முடியும்? ஏ பி மற்றும் ஏபி. அடுத்து 9வது கேள்வி, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் பார்த்துட்டு வரோம். அதில் 9வது கேள்வி, குழந்தையின் இரத்த வகை O என்றால் ஏ இரத்த வகை கொண்ட தந்தையும் மற்றும் பி இரத்த வகை கொண்ட தாயும் எவ்வகையான மரபு வகையாய் கொண்டிருப்பார்கள்? IAIO IBIO. அடுத்து, XO பால் நிர்ணயம் மற்றும் XY வகை பால் நிர்ணயம் எதற்கு உதாரணமாக கூறலாம்? இதுக்கு வேறுபட்ட இனச்செல் ஆண். வேறுபட்ட இனச்செல் ஆண். அடுத்து 11வது கேள்வி, ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும்? ஒரு விபத்தில் மிகப்பெரிய அளவில் இரத்த இழப்பு ஏற்பட்டு மற்றும் இரத்த வகையை ஆய்வு செய்ய நேரம் இல்லாத போது எந்த இரத்த வகை பாதுகாப்பாக ஒரு நபருக்கு உடனடியாக ஏற்ற முடியும்? O மற்றும் RH மைனஸ். அடுத்து 12வது கேள்வி, ஒரு குழந்தையின் தந்தை நிறக்குருடாகவும் மற்றும் தாய் நிறக்குருடு கடத்தியாகவும் இருக்கும்போது குழந்தையின் நிறக்குருடுக்கான வாய்ப்பு எவ்வளவு? 50%. 50%. அடுத்து 13வது கேள்வி, ஒரு நிறக்குருடு ஆண் இயல்பான பெண்ணை திருமணம் செய்கின்ற போது பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்? ஒரு நிறக்குருடு ஆண் இயல்பான பெண்ணை திருமணம் செய்கின்ற போது பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்? மகள்கள் அனைவரும் கடத்திகளாகவும்
மகன்கள் இயல்பாகவும் இருப்பார்கள். அடுத்து 14வது கேள்வி. டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடு ஆகும். இது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக ஏற்படுகிறது? 21. டவுன் சிண்ட்ரோம் என்பது ஒரு மரபியல் குறைபாடு ஆகும். இது எந்த குரோமோசோமின் எண்ணிக்கை கூடுதல் காரணமாக ஏற்படுகிறது? 21. அடுத்து 15வது கேள்வி. கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? XXY. அடுத்து டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது. டர்னர் சிண்ட்ரோம் கொண்ட பெண்களிடம் காணப்படுவது மேற்கண்ட அனைத்தும். அடுத்து பட்டாவ் சிண்ட்ரோம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பட்டாவ் சிண்ட்ரோம் 13 ட்ரைசோமி. அடுத்து 18வது கேள்வி. நவீன மேம்பாட்டியல் இயக்கத்தின் நிறுவனர் பிரான்சிஸ் கால்டன். அடுத்து மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விரும்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு மிக குறைந்த வயதில் திருமணம் செய்து அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெற்றெடுப்பதை எவ்வாறு அழைக்கலாம்? நேர்மறை இன மேம்பாட்டியல். மனித இனத்தை மேம்படுத்துவதற்காக விரும்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு மிக குறைந்த வயதில் திருமணம் செய்து அதிக எண்ணிக்கையிலான குழந்தையை பெற்றெடுப்பதை எவ்வாறு அழைக்கலாம்? நேர்மறை இன மேம்பாட்டியல். அடுத்து 20வது கேள்வி. டேஸ் என்பவை பல்வேறு மனித மரபு கடத்தல் நோய்கள், குறிப்பாக பிறவி வழி வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோயினை கட்டுப்படுத்துவதில் பங்கு பெறுகிறது. புறத்தோற்ற மேம்பாட்டியல். அடுத்து பொது கொடையாளர் மற்றும் பொது பெறுநர் ஆகியோரின் இரத்த வகை முறையே. பொது கொடையாளர் மற்றும் பொது பெறுநர் ஆகியோரின் இரத்த வகை முறையே O மற்றும் AB ஆகும். அதாவது பொது கொடையாளர் O, பொது பெறுநர் AB. அதாவது O பாசிட்டிவ், அதாவது O வகை ரத்தங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து ஏவுக்கு, பிக்கு, ஏபிக்கு, ஓக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அதே மாதிரி ஏபி இருக்கிறவங்க மற்ற O, A, B, AB இவங்கெல்லாம் கொடுக்கலாம். அதனால் அவங்க வாங்கிக்கிறது தான் பொது கொடையாளர் O, பொது பெறுநர் AB. அடுத்து 22வது கேள்வி. ZWZZ பால் நிர்ணயம் எதில் காணப்படுகிறது? ZWZZ வகை பால் நிர்ணயம் எதில் காணப்படுகிறது? மேற்கண்ட அனைத்தும். மீன்கள், ஊர்வன, பறவைகள். அடுத்து இணை ஓங்குதன்மை இரத்த வகை எது? இணை ஓங்குதன்மை AB. அடுத்து ZWZZ வகை பால் நிர்ணயத்தில் கீழ்கண்டவைகளில் தவறானது எது? பெண்கள் ஒத்த இன செல்லையும் ஆண்கள் வேறுபட்ட இனச்செல்லையும் கொண்டுள்ளனர். இதுதான் ZWZZ வகை பால் நிர்ணயத்தில் கீழ்கண்டதில் தவறானது. ஸோ 24 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இந்த 4வது பாடத்துக்கு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது 12th ஜுவாலஜி படிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கோ அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு மதிப்பெண் அனைத்து பாடம் முடிவடைந்தவுடன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு அனைத்து வினாக்களும் விடைகளுடன் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலில் வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.